Take analytical number theory class presented by Shivajodi. நம்ம லாஸ்ட்டு செகண்ட் யூனிட் பார்த்தோம் இல்லையா, டெரிச்லஸ்ஸு ஆயிலரு அதுதான் யூஸ் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்டு டிரிச்லெஸ் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் நம்மளுக்கே தெரியும். ஒரு டேர்மை மல்டிப்ளை பண்ணால் இந்த செட் கிடைக்கும். இப்போ 6 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஒரு 2 × 3ன்னு பிரிக்கலாம் இல்லையா, அதே இப்பொழுது அங்கே பிரிச்சிருக்காங்க பாரு. மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன். த அரித்மெட்டிக்கல் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி மல்டிப்ளிகேட்டிவ் இஃப் எஃப் இஸ் நாட் ஐடென்டிக்கலி 0 அண்ட் இஃப் இப்போ எஃப் ஆஃப் எம்என்னு இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் என் தான் ஒன்னோட ஃபார்முலா. வென் எவர் எம் கமா என் இஸ் ஈக்குவல் டு 1. என்னோ எம்மும் எப்படி இருக்கும், ஜிசிடியில் 1ஆக இருக்கும். சரியா. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளிகேட்டிவ் சொல்லி அடுத்த நிமிஷம் என்ன சொல்லணும்னா கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த மல்டிப்ளிகேட்டிவ் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் செட் டு பி தயர் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் இஃப் வி ஆல்சோ ஹேவ் எஃப் ஆஃப் எம்என் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் என் ஃபார் ஆல். சரியா. இங்கே என்ன கொடுக்கணும், எம் கமா என் ஈக்குவல் டு 1. இங்கே என்ன கொடுக்கணும்னா ஃபார் ஆல். கம்ப்ளீட்லிக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஃபார் ஆல் எம் கமா என் பிலாங் எம் கமா என்னன்னு சொல்லி கொடுத்துரும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாரு. எஃப் ஆல்ஃபா ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்ஃபினிட்டி ஒயர் ஆல்ஃபா இஸ் த ஃபிக்ஸட் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஆல்ஃபா எப்படி இருக்கணுமா, ரியல் அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கணுமா. அப்படி சொன்னாங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். ஏன்னா இந்த யூனிட் ஃபங்க்ஷன் யூ இஸ் ஈக்குவல் டு F0ன்னு சொல்கிறாங்க. இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். வி டினோட்டட் பை எஃப் ஆல்ஃபா பை என் ஆல்ஃபா அண்ட் கால் தயர் பவர் ஃபங்க்ஷன். அப்போ இந்த டேர்மை நீ பார்த்தேன்னா எஃப் ஆல்ஃபா 1 மார்க்கு கேட்கலாம். கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவோ நாட் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ்னு சொல்லி கேட்கலாம். சரி பார்ப்போம். அடுத்தது அந்த ஐடென்டி ஃபங்க்ஷன் ஐ ஆஃப் என்ன நம்ம 1/n, அது என்னது கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். நெக்ஸ்ட்டு மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம அங்கே செக் பண்ணோம் தெரியுமா. மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கும் பட் நாட் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க்கில் கேட்பாங்க. மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேட்டிவ் பட் நாட் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். ஏன் அப்படி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் ஃபார் த டெஃபினேஷன் ஆஃப் மியூ ஆஃப் என். கன்சிடர் த டூ ரிலேட்டிவ். மொபைல்ஸ் ஃபங்க்ஷன்னாலே மியூன்னு சொல்லலான்னு சொல்லுவோம். 2 இன்டிஜர்ஸ் டேக் பண்ண போகிறோம், எம் அண்ட் என். இஃப் ஏதர் எம் ஆர் என் ஹாஸ் எ prime square factor then so does mn. mu of mn and mu of n are 0 if neither has square factor. We write for m is equal to p1 p2 up to ps and n is equal to q1 q2 up to qt, where pi's and qi are distinct prime. mu of n is equal to எப்படி எழுதியிருக்காங்கன்னா -1 பவர் s. mu of n is செக் பண்ணுறதுக்கு mu of 1 பவர் t. mu of mn சேர நேரத்தில் -1 பவர் s ப்ளஸ் t. இதை ரெண்டு தனித்தனியாக பிரித்தா mu of m இன்டு mu of n. இது என்னது மல்டிப்ளிகேட்டிவ் ஆனால் நாட் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். இப்போ 4 நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. mu of 4 எப்படி பிரிக்கலாம், 2 × 2ன்னு சொல்லி பிரிக்கலாம். 2னா என்னது 1 தானே, ஒரு டைம் தானே எழுத போகிறோம். அடுத்தது mu of 2னாலும் 1. அப்போ 1 × 1 இஸ் ஈக்குவல் டு 1. எனக்கு ஐடென்டிக்கலி 0ன்னு சொல்லணும் இல்லையா. அப்போ எனக்கு 0 இங்கே வரல. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட்டு பாரு. மொபைல்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலர் டோட்டியன் ஃபங்க்ஷன். ஆயிலர் டோட்டியன் ஃபங்க்ஷனும் அதே போல் மல்டிப்ளிகேட்டிவ் தான், பிரித்து தான் எழுதுவோம். ஆனால் நாட் ஏ கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். இதே இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க. பை ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பை ஆஃப் 2 × 2ன்னு கொடுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு ஆனால் 1 தான் வருது. இஸ் நாட் ஈக்குவல் டு வரல நாட் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். நெக்ஸ்ட்டு பாரு. The ordinary product f(g) of two arithmetical functions f and g defined by the usual formula. இப்போ f g of n நம்ம பிரிக்கிறோம். f of n g of n பிரிக்கிறோம். the quotient f by g of n
f of n divided by g of n பிரிச்சுட்டு whenever g of n is not equal to 0. The f and g are multiplicative and so fg and f by g if f and g are complete எல்லாமே என்னது மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கணும், அதே நேரத்தில் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கும். சரி, f by g. அதே போல் பாரு, இந்த இதில் கேட்கலாம் எஃப் ஆஃப் ஒன்னை வந்து நம்ம 1 தான் எழுதணும். எஃப் ஆஃப் ஒன்னாலே 1 தானே. சரி, எப்படி எழுதலான்னு பாருங்கள். மல்டிப்ளிகேட்டிவாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ. ஃபஸ்ட் வி டேக் இட் ஃபார் எஃப் ஆஃப் என். என்ன எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் எண்ணுக்கு பக்கத்தில் 1 இருக்குது அப்படி தானே. அப்போது எஃப் ஆஃப் 1 என்னு இன்டு 1ன்னு எழுதிக்கலாம். இது தனித்தனியாக பிரிக்கிறோம். எஃப் ஆஃப் 1 இன்டு எஃப் ஆஃப் என் பிரிக்கிறோம். Since n, 1 is equal to 1 for all n, since f is not identically 0, இந்த identically 0 ஆகாது. அப்போ வந்து f of n வந்து not equal to 0னா கண்டிப்பாக அது 1ஆக தான் இருக்கும். ஸோ f of 1 is equal to 1ன்னு வரும். ஓகே. ஆனால் வந்து நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, கேப் ஆஃப் 1 is equal to 0. அது வந்து கேப்புன்னு சொன்னாலும் என்னது, மேங்கோட்டி ஃபங்க்ஷன். மேங்கோட்டி ஃபங்க்ஷன்னா நாட் ஏ மல்டிப்ளிகேட்டிவ். ஏன்னா அது 0 வந்துருச்சுல, அதனால் மல்டிப்ளிகேட்டிவ் கிடையாது. மல்டிப்ளிகேட்டிவ் கிடையாதுனால கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் இல்லை, இருக்காது. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு தியரம் இருக்குது. கிவன் எஃப் வித் எஃப் ஆஃப் 1 வந்து 1ஆக இருக்கும். தென் எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் p1 பவர் a1 p2 பவர் a2 அப் டு pr பவர் ar. இதை தனித்தனியாக நம்ம பிரிக்கிறோம். எஃப் ஆஃப் p1 பவர் a1 எஃப் ஆஃப் p2 பவர் a2 அப்படி பிரிச்சுட்டு கொண்டு வரோம். சரியா? இப்போ வந்து p எல்லாமே வந்து ப்ரேமு, ai அப்படி சொல்லக்கூடியது இண்டிஜர்ஸ் ஆர் greater than 1. f is multiplicative, then f is completely multiplicative if and only if f of p power alpha is equal to f of p the whole power alpha. For all integers p and all r prime வந்து ப்ரீயாக இருக்கும் அண்ட் இண்டிஜர்ஸ் வந்து a greater than or equal to 1. மேலே பவர் இருக்கிறது எல்லாமே a. சரியா? இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூஃப் பண்ணுறோம் பாரு. ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்து இஃப் அண்ட் ஒன்லி தானே. எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ்னா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 1 வந்து 1ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரியா? அடுத்து எஃப் ஆஃப் p1 பவர் a1 p2 பவர் a2லாம் தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். p1 p2 அப் டு pr ஈக்குவல் டு 1. அதுக்கு பவர் யூஸ் பண்ணினாலும் p1 பவர் a1 p2 பவர் a2 அப் டு pr பவர் ar இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறோம். எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் எம் n இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எம் இன்டு எஃப் ஆஃப் எம்னு கிடைக்குது. எஃப் ஆஃப் mnன்னு சொல்லும்போது ரெண்டு சேர்த்து எழுதுறோம். p1 பவர் a1 p2 பவர் a2 அப் டு அது தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸ்ப்ளிட் பண்ணும்போது எஃப் ஆஃப் p1 பவர் a1 எஃப் ஆஃப் p2 பவர் a2 அப் டு எஃப் ஆஃப் pr பவர் ar பிரிக்கிறோம். ஸோ திஸ் கேஸ் இஸ் ஓவர். திஸ் இஸ் எஃப்எஸ் மல்டிப்ளிகேட்டிவ். நீ வந்து இந்த இதை வச்சுட்டு மல்டிப்ளிகேட்டிவ் சொல்லணும். சரியா? அடுத்து எஃப் ஆஃப் p1 பவர் a2 வச்சுட்டு டு ப்ரூவ் மல்டிப்ளிகேட்டிவ். அவர் அசம்ஷன் இதை பார்த்தாலே டாட் இருக்கிறதுனால கண்டிப்பாக மல்டிப்ளிகேட்டிவ் தான். அப்போது எஃப் ஆஃப் mn இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் m இன்டு எஃப் ஆஃப் n. சரியா? செகண்ட் கேஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் சொல்லியாச்சு, கம்ப்ளீட்லியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். எஃப் இஸ் மல்டிப்ளிகேட்டிவ் தென் எஃப் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவாக இருக்கும்போது எஃப் ஆஃப் பி பவர் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி பவர் ஏன்னு. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணி கொடுக்கணும். சரியா? எஃப் ஆஃப் பி பவர் ஏ வந்து எப்படி எழுதிக்கலாம்? எஃப் ஆஃப் பி அப்படி டாட் பி டைம்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம், ஏ டைம்ஸ் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்ல. அது தனித்தனியாக பிரிக்கலாம். எஃப் ஆஃப் பின்னு பிரிக்கலாம். அதை பிரிக்கும்போது எஃப் ஆஃப் பி பவர் த ஏன்னு வருது. சரியா? திஸ் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ். நெக்ஸ்ட்டு பாரு, கான்வர்ஸ்லி எஃப் ஆஃப் பி பவர் ஏ எஃப் ஆஃப் பி பவர் த ஹோல் பவர் ஏ இருந்துச்சுன்னா டு ப்ரூவ் எஃப் இஸ் கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவாக இருக்குது. ஓகே. ஸோ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எஃப் ஆஃப் பி பவர் ஏ நம்ம எஃப் ஆஃப் பி அப் டு எஃப் ஆஃப் பி a times பிரிச்சுட்டு therefore f is completely multiplicative. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கம்ப்ளீட்லி மல்டிப்ளிகேட்டிவ் இதான் முடிஞ்சிருச்சுல. இனி இதை வந்து நான் அடுத்த கேஸ் வந்து டிரிச்லஸ்குள்ளே நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். யாருக்குன்னா டிரிச்லஸ் தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியும் டிரிச்லஸில்? ஸ்டார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி தெரியும் இல்லையா?
ஸ்டார் ஆப்ரேஷன் யூஸ் பண்ண தெரியும். எஃப் அண்ட் ஜி ஆர் மல்டிப்ளிகேட்டிவ். ஸோ இஸ் தயர் டிரிச்லெஸ் ப்ராடக்ட் எஃப் ஸ்டார் ஜி. ஸ்டார் டிரிச்லெஸ்னாலே ஸ்டார் ஆப்ரேஷன் வரும். சரியா? லெட் பாரு, இந்த ப்ரூஃப் தான் சின்னது தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாரு, லெட் ஹச் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு டேர்ம் இருக்கிறனால நம்ம ஒரு ஒன் நாட் டினோட் பண்ணுறோம். ஹச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்டார் ஜி அண்ட் சூஸ் ரிலேட்டிவ்லி ப்ரைம் இன்டிஜர்ஸ் எம் அண்ட் என். எம்மும் என்ன இருக்குது. தென் ஹச் ஆஃப் எம் என்னன்னு இருந்துச்சுன்னா ஸ்டார் ஆப்ரேஷன் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், சமேஷன் போட்டு எழுதலாம் தெரியுமா? சமேஷன் ஆஃப் சி டிவைட்ஸ் எம்என். இங்கே டின்னு போட்டோம். இங்கே வந்து என்னதுன்னா இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறனால எம்டி எம்என். சி டிவைட்ஸ் சிஎம் எம்என் எஃப் ஆஃப் சி இன்ட்டு ஜி ஆஃப் டி டிவைட்ஸ் டின்னு போட்டோம் தானே, அந்த சம்ம வந்து அங்கே எழுத போகிறோம். ஜி ஆஃப் எம்என் டிவைட்ஸ் சி. வென் now ever divisor c of mn can be expressed in the form c is equal to ab. இந்த இப்போ டிவைசர், இப்போ c நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்னா ஏபின்னு எழுத போகிறோம். சரியா? c now ever divisor c of mn can be expressed in the form c is equal to ab where a divides m and b divides n. சரி, ஏ வந்து டிவைடட் பை எம்மாக இருக்கும் அண்ட் பி டிவைடட் பை என்னாக இருக்கும். மோர் ஓவர் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொடுக்குறோன்னா எம் பை ஏ கமா என் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. தெர் இஸ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் பிட்வீன் த டூ செட்ஸ் ஏபி அண்ட் த டிவைசர் சி ஆஃப் எம்என். 1-to-1 கரஸ்பாண்டன்ஸில் இருக்குது. ஸோ we take it h of mn is equal to summation போட்டு a by m தனித்தனியாக c by mn இருக்குன்னு இருக்கலாம். a by m b by n f of ab g of mn divided by ab. நெக்ஸ்ட்டு இது தனித்தனியாக பிரிக்கலாம். f of ab என்ன கொடுத்துக்கலாம், மல்டிப்ளிகேட்டிவ் தானே, அப்போ என்ன கொடுத்துக்கலாம், f of a into f of bன்னு கொடுத்துக்கலாம். g of mn by ab தனித்தனியாக பிரிக்கலாம். g of m by a and g of n by bன்னு கொடுக்கலாம். சரியா? அடுத்து தனியாக பிரிச்சுட்டு அது மூலமாட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம், எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் எம் பை ஏ சமேஷன் போட்டு பி பை என் எஃப் ஆஃப் பி இன்ட்டு ஜி ஆஃப் என் பை பி இஸ் ஈக்குவல் டு ஹச் ஆஃப் எம் இன்ட்டு ஹச் ஆஃப் என். திஸ் த தியரம் இஸ் ப்ரூவ். ஓகே, இந்த மாடல் தியரம்ஸ் கேட்பாங்க. ஓகேம்மா, தேங்க்யூ.